ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். நேத்து ஃபுல்லா பயணம் பண்ணி சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஒரு மலை பிரதேசங்களில் பயணம் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் உங்கள் முயல்குட்டி படத்தில் வரணுமா? கொடுங்க. அவங்க செல்லப்பிராணி படத்தில் வரணுமா? அதாவது நம்ம இருக்கிற இடம் வசிஷ்ட் வில்லேஜ். இந்த வில்லேஜில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கும்பிட்டு வந்தது சிவன் கோவில். அங்கே மேலே தெரியுது பாருங்க, அது ராமர் கோவில். இங்கே பக்கத்தில் இருக்கிறது வசிஷ்டரோட குகை கோவில். இந்த ஊரோட சிறப்புன்னு சொல்லணும். அதை எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். காரணம் இருக்கு, சொல்கிறேன். சந்தோஷமா? நன்றி. இன்னைக்கு நாட்டில் எல்லா மக்களும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் சரியான தீர்வு? கடவுள் ஒருத்தர் தாங்க அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். கடவுளை நேரில் பார்த்து எப்படிங்க சொல்ல முடியும்? கடவுள் மனித ரூபேனான்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் கூட வாழ்கின்ற கடவுள்னு சொல்றது சித்தர்கள், மகான்கள். அப்படி ஒருத்தரை தேடி தான் நான் இமயமலைக்கு வந்திருக்கேன். அந்த மகான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி சில காலங்கள் இமயமலையில தங்கியிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனாலதான் தேடி இங்க வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய இமயமலையில எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏங்க, சென்னையில இருந்து இமயமலையே வந்துட்டோம், அப்புறம் இங்க தேடி கண்டுபிடிக்க முடியாதா? நம்ம எல்லாருக்குமே டைம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அவரை பாக்குறோம், நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் சரியான சொல்யூஷனை தேடுறோம். ஓகே, அந்த மகான் எப்படி இருப்பாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? திருவள்ளுவர் மாதிரி தாடி வச்சிருப்பாரு, கொண்டையும் போட்டிருப்பாரு. இவ்வளோ குளிர் பிரதேசத்துல இடுப்புல ஒரு காவி வேட்டியும் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ அவரோட சக்தி எப்படி இருக்கும்? வாங்க தேடுவோம். மேடம், have you seen this Swamiji? No. No? Okay, thank you. Excuse me, sir. Have you seen this Swamiji? No. No. Okay, thank you, sir. Excuse me, madam. Madam, have you seen... Madam, excuse me. Have you seen this Swamiji here? No. Okay, thank you. Uncle, have you seen this Swamiji here? I seen him. Seen this Swamiji? Yes. Oh, good. Nearby Ratang Pass, there is a big snow and there is a kopa. Full ice kopa. Yoga. There Swamiji available. Sure? Yes. How many kilometers from here? 50 kilometers roughly. How much traveling time here to Ratang Pass? 3 to 4 hours time roughly. Oh, 3 to 4 hours. Yes. Thank you, uncle. Can I see Swamiji there confirm? Yes. Yeah. I hope you get that. Thank you, uncle. பாத்தீங்க, நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரிச்சோம், அவரோட போட்டோஸ் வீடியோஸ் காமிச்சு. ஆனா நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு அங்கிள் மட்டும் இங்க இருந்து ரொத்தாங் பாஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, இமயமலையோட உச்சம் பனிமலையா இருக்கும், அங்கதான் அவர் தவம் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இங்கிருந்து அதுக்கு டிராவல் டைம் கிட்டத்தட்ட 3 hours. அதுக்கு டிராவல் பண்ணி போறோம். வழியில நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கும், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க. வர்மக்கலை 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 மர்மக்கலை 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 தமிழோடு தோன்றிய கலை இது, தமிழர்கள் ரத்தமும் சதையுது, உடலோடு
வர்மக்கலை மர்மக்கலை 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 நோய் கொண்ட நாடியை நோய் முதல் நாடியை பார்த்தாலே அந்த வாதத்தை பித்தத்தை கபத்தின் நிலைதனை உணர்ந்தாலே அதன் ரகசியமோ மர்மம் தானே அதை குணமாக்கும் வர்மம் தானே வாரந்தோறும் நீங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளியுங்கள் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நோயின்றி வாழுங்கள் இன்பம் காணுங்கள் இன்பம் காணுங்கள் வர்மக்கலை 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 மர்மக்கலை 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 தேகத்தில் இருக்கிற வர்மத்தின் புள்ளிகள் 108 அதை சித்தரின் கைப்பட்டு தேகத்தின் நோய்களை ஓரங்கட்டு நல்ல தொடுவர்மம் பிடிவர்மம் உண்டு அடிவர்மம் தடிவர்மம் அண்டத்தில் உள்ளது பிண்டம் அந்த பிண்டத்தில் உள்ளது அண்டம் இதை அவ்வை அகத்திய திருமூலர் சொன்னார்கள் இதை உணர்ந்தாலே வாழும் நலமாகும் வர்மக்கலை 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 மர்மக்கலை 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 தமிழோடு தோன்றிய கலை இது தமிழர்கள் ரத்தமும் சதையுது உடலோடு கலந்தோடும் உயிரோடு விளையாடும் பல நோயை இது ஓட்டும். ஆஹா, நான் கடவுளே பார்த்த மாதிரி இருக்கேன். ஐயா வணக்கம். நான் யாரை தேடி வந்து அவரை கண்ணில் காமிச்சிட்டேன். ஓம் நம சிவாய ஓம்.